இவன் தான் இந்த ஊரில் வந்து எல்லா ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையுமே வந்து முன்னாடி நின்று நடத்துவான். அதே மாதிரி இவன் தான் ஒரு 10 பேரை கூப்பிட்டு சிபிஐ வந்து இந்த கேஸை விசாரித்தா தான் நமக்கு வந்து இந்த கேஸில் வந்து ஒரு நியாயம் கிடைக்கும் அப்படிலாம் சொல்லி இவன் கொஞ்சம் ஃபேமஸான பர்சன். இவன் பேசிக்கலி ஒரு டெய்லர், இப்போ ஒரு டெக்ஸ்டைல் ஷாப் வச்சுருக்கான். ஸோ அவன்கிட்ட இந்த மாதிரி விசாரிக்கிறாங்க. நான் கடைக்கு வாங்க விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் சொல்கிறான், இந்த மாதிரி சின்ன ஒரு டெய்லர் ஷாப் தான் வச்சுருந்தேன். இப்போ இறந்தாரில் மாமனார்ன்ற பர்சன், அவரால் தான் அவர் கொஞ்சம் காசு கொடுத்தனால தான் இவ்வளோ பெரிய கடையை நான் வச்சேன். அப்புறம் வந்து அந்த மருமக கூட உங்களுக்கு பழக்கம் இருக்கா கேட்கும்போது, இல்லை அவங்க ட்ரெஸ்லாம் கொஞ்சம் லைட்டாக தைப்பேன், மற்றபடி அவங்க கூட பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ண விஜின்ற டாக்டரை பற்றி தெரியுமான்னு கேட்குறாங்க. இல்லை அவரை பற்றி எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறான். நான் பார்த்ததில்ல, அன்றைக்கி பார்த்தது தான், மற்றபடி எனக்கு அவங்கள தெரியாது அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் இன்விடேஷன் கொடுக்குறான். இந்த மாதிரி புது கடை நான் திறக்கிறேன், நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்விடேஷன் கொடுக்குறான். இதுக்கெல்லாம் எங்களால் வர முடியாதுப்பா, பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கேஸ் வந்து அவங்க யோசிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு கேஸில் வந்துட்டு அவங்க சர்ச்லேருந்து பாதி விசேஷத்தில் வர்றாங்க. வந்து பார்த்தப்போ மாமனார் செத்து கிடக்குறாங்க. அப்போ வந்து உடனே ஆளுங்களை கூப்பிடுவாங்களா, இல்லை 11:30 மணிக்கு அந்த ஆள் வந்து இந்த ஈஷோ வந்து கொல்ற வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணுவாங்களா? இல்லை, கிடையாது. சரி, செகண்ட் கேஸ் யோசிக்கிறாங்க. ஒருவேளை அவங்க வந்திருப்பாங்க, இந்த மாதிரி சர்ச்லேருந்து பாதியிலேருந்து வந்திருப்பாங்க. அப்போ மாமனார் வந்து தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணியிருப்பாரு. அப்போ மாமனார் வந்து தலையில் அடித்து கொண்டு இருப்பாங்க. ஸோ அந்த ஆள் அவளோட பேரை எழுதி வச்சுருப்பாங்க. இப்படி இருக்கலாமா? சரி, எப்படி வேணால் இருக்கலாம், ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் போய் யோசிக்கலாம், பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறாங்க. அப்போ வந்து நம்ம ஆஃபீஸர் சொல்கிறாரு, நீ வந்து எழுது, ஈஷோன்னு எழுதுன்னு சொல்கிறாங்க. ஈஷோன்னு எழுதுறான். அப்புறம் வந்து சரி நீ படுத்துக்கிட்டே எழுது அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் படுத்துக்கிட்டே ஈஷோன்னு எழுதுறான். அப்போவும் அப்படி தான் இருக்குது. சரி, அந்த பாடி பொசிஷன் எப்படி இருந்து, இப்படி மல்லாக்க படுத்த மாதிரி தானே இருந்தது. சரி, மல்லாக்க படுத்துக்க எழுது அப்படின்னு சொல்லும்போது மல்லாக்க படுத்துட்டு ஈஷோன்னு எழுதுறான். இப்போ நீ கொஞ்சம் எழுந்தது படியேன் அப்படின்னு சொல்லும்போது தான் தெரியுது மோசின்னு எழுதியிருக்காங்க. ஆமாம், மோசின்னு எழுதியிருக்காங்க. அதுதான் வந்துட்டு ஈஷோவாக மாதிரி இருக்குது. ஸோ அவன் படுத்துக்கிட்டே மோசின்னு எழுதியிருக்கான். நம்ம நிமிர்ந்து பார்க்கும்போது நமக்கு இது ஈஷோன்னு தெரியுது. நாமளும் அலெக்ஸை வந்து சந்தேகப்பட்டுட்டோம். மோசி மீன்ஸ் அந்த மருமக பேர் தான் மோசி. ஸோ மருமக தான் அவனை கொண்டு இருக்கான். சரி, நீ என்ன தான் நடந்து கரெக்டாக சொல்லுன்னு சொல்லிட்டு அந்த அலெக்ஸ் கிட்டே போகிறாங்க. ஈஷோ அலெக்ஸ் கிட்ட அவன் சொல்கிறான், நான் ஒரு 11 மணிக்கு போகும்போது அவள் கை காலெலாம் ஒரே மண்ணாக இருந்து அவள் பின்னாடி பைப்பில் கை கால் கழுவிட்டு இருந்தா. நானும் சரி எனக்கு கொள்ளையடிக்கணுன்ற ஒரு எண்ணம் தானே, அவள் தலையில் அடித்து கொன்னுட்டேன். இந்த பக்கம் வந்துட்டு அங்கே சாவி எடுத்துகிட்டு எல்லாத்தையும் நான் கொள்ளையடிச்சு வந்துட்டேன். ஆனால் அவள் எதுக்கு வந்து அந்த டைமில் வெளியே வந்து ஃபுல் கை காலில் மண்ணோட பைப்பில் கழுவிட்டு இருந்தான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்களுக்கும் ஒரு டவுட் வருது, எதுக்கு இவள் பின்னாடி பக்கம் வந்து கை கால் கழுவுனா, கையில் மண்ணோட என்னவா இருக்கும்னு சொல்லி அங்கெல்லாம் தோண்டி பார்க்குறாங்க.